ஹாய்! நாங்க பர்த்டே ஃபங்ஷனுக்காக பண்ண பர்ச்சேஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோமே. அது வந்து கிறிஸ்மஸ் வீக் போனதுனால இந்த டெக்கரேஷன் எல்லாம் கடையில வந்து வெளியில என்ட்ரன்ஸ்ல பண்ணி வச்சிருந்தாங்க. குடில்கள் மேக் பண்ணியிருந்தாங்க. ஜீசஸ் அழகா அதுல இருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கான ப்ராடக்ட்டும் அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. கோல்டன் கலர்ல கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பரா இருந்தது. அப்புறம் நான் டைரக்ட்டா வந்து லெஹங்கா எடுக்கிறது தான் போயிட்டேன். நான் எதிர்பார்த்தது போனது வந்து ஒரு 2000க்குள்ள எடுக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா வந்து பர்த்டே பார்ட்டின்றனால சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு 3 கலர். அதுல ஒண்ணு தான் நான் சூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதோட என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா என்னோட கம்பல் வந்து வாங்கிட்டேன். ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாரி. அது கோல்டும் கலந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் அத வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, கேக்குமே மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்தது. அப்புறம் வர வழியிலே அந்த ஷாப்புக்கு பக்கத்திலேயே வந்து ஃப்ளார் வித்திருந்தாங்க. அந்த ஃப்ளாரும் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, நம்ப கடையில போட்டே பார்த்தாலும், திரும்பவும் வீட்ல போட்டு பார்த்தா தான் நமக்கு திருப்தி இருக்கும். என்னோட ட்ரெஸ் இப்படிதான் இருந்துச்சு. நான் போட்டு பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட கலருக்கு இது சூட்டா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கர்ட் வந்து க்ரீப் கிளாத் மாரியும் இருந்தது, ஜார்ஜெட் மாரியும் இருந்தது, சாட்டன் மாரியும் இருந்தது. ரொம்ப நல்ல கிளாத். உள்ளார வந்து லைனிங் அண்ட் கேன் அதுவும் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தானது. ஷால் நெட்டட்ல தான் வந்துச்சு. ஃபுல்லா ஒரே சேம் கலர் தான் எல்லாமே. இந்த ஃப்ளார் எல்லாம் இருக்கு இல்லைங்க, நம்பலாம் ரோஸ் இந்த மாரி அழகழகாலாம் ஸ்கூல் டேஸ்லலாம் இருக்கும்போதே வச்சுட்டு போவோம் ஸ்கூலுக்கு. இவ்ளோ கலர்ஃபுல்லான பூக்கள பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தது. பாருங்களேன், பர்பிள் கலர், லைட் பர்பிள், டார்க் பர்பிள், அப்புறம் எல்லோ, ஆரஞ்ச், லைட் ரெட், திக் ரெட், டபுள் ஷேடட் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூலுக்கெல்லாம் எப்பயுமே செலக்டிவா ஒரு ரோஸ்னா கூட அத வந்து நல்லா அழகான ரோஸா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அத வச்சுட்டு போவோம். ஆனா அப்பல்லாம் இந்த பூக்கள் வந்து சேல் பண்ணல. இப்போ சேல் பண்றத பார்க்கும்போது நம்ம தலையில வச்சுக்க முடியல. ஏதோ பூஜைக்கோ இல்லைன்னா கோலத்துக்கோ இப்படிதான் டெக்கரேஷனுக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் பூ வைக்கிறதே வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் வந்து அதிகமா பூ வைக்கிறது இல்ல. காலங்கள் மாறும்போது நாமளும் மாறிக்கணும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நாங்க வீட்டு பக்கத்திலே வந்து இந்த கோல மாவு கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டோம். எந்த கலர் எல்லாம் இல்லையோ அந்த கலர வாங்கிட்டு, கொஞ்சம் ஈரமா இருந்ததுன்றனால அம்மா நியூஸ் பேப்பர்ல போட்டு அத காய வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி பாப்பா பர்த்டே கேர்ளுக்கு கொலுசு ரொம்ப டைட்டா இருந்தது. அதனால இந்த கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நல்லா லூஸா சூப்பரா இருந்தது அவங்களுக்கு இது. அவங்களுக்கு டைட்டா இருக்குன்னு சொல்லியே பல கொலுசு மாத்திட்டாங்க. அப்புறம் அம்மா மெட்டி வாங்குனாங்க. அப்புறம் என்னோட பெங்களூர் சிஸ்டர் எனக்கு ஒரு ரிங், அவங்களுக்கு ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோட சென்னை சிஸ்டருக்கும் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்தாதான் அது வந்து குடுத்தனுப்ப முடியும் அப்படின்றனால நாங்க சரி அவங்க வந்ததுக்கு அப்புறமே வாங்கிடலாம், வாங்கி குடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். எங்களுக்கு மட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் பெங்களூர் சிஸ்டர் அவங்களுக்கும் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரிங் சூப்பரா இருந்துச்சு. இந்த ரிங் வந்து ஆக்சுவலா 120 ருபீஸ் தான். அம்மாவோட மெட்டி அம்மா போட்டு பார்த்துட்டாங்க. அம்மா காலுக்கு ரொம்ப அழகா இருந்தது. குட்டி பாப்பாவும் அவங்களோட காலுக்கு இந்த கொலுச போட்டு பார்த்தாங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க ஃபோட்டோக்கு காமிக்க வீடியோ எடுக்கும்போது. ஆனா அவங்கள இழுத்து புடிச்சு வச்சு வீடியோ எடுத்துட்டேன். எங்களையும் அவங்க இந்த மாரி வீடியோ எடுக்கவே விடல. சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 ஹேண்டுல மெஹந்தி வச்சிருக்க ஹேண்ட் தான் என் பெங்களூர் சிஸ்டரோடது. இன்னொரு ஹேண்ட் என்னோடது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டி வீடியோ நான் இதுக்கப்புறம் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.